இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனங்களை திருப்பும்படி அன்பாய் கேட்கிறேன். அங்கே அந்த அதிகாரத்தினுடைய சுருக்கமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை எப்படி அந்த யோவான் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறாரே ஆனால் குறைவுகளை நிறைவு செய்பவராக வெளிப்படுத்துகிறார். அப்போ எப்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார், எப்போது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிறதான குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது என்று சொன்னால், அந்த 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது மரியாள் வேலைக்காரர்களிடத்தில் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அப்போ எப்போது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற குறைவுகள் நிறைவாய் மாறும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ அப்படியே அதை மாற்றாம, கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்காம, நம்மளை குழப்பாம, மற்றவங்களையும் குழப்பாம, அந்த வார்த்தையின்படியே யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில்தான், அவருடைய வார்த்தையின்படியே செய்யும்போது தான் குறைவுகள் நிறைவாக மாறுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றுக்கு கூட ஆண்டவர் சில நேரங்களிலே தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். அவர் சொல்படி செய்த மோசேக்கு தன்னுடைய மகிமையை காட்டினார். அவர் சொல்படி செய்ததான அப்போஸ்தலர்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணினார். அவர் சொல்படி செய்ததான மிஷனரிகள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் அவருடைய சொற்படியே, அவருடைய வார்த்தைகளின்படியே நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் நிறைவாய் மாறும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய கவனங்களை திருப்பினால் அங்கே இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. முழுவதும் வலையை போட்டும் வலையை இழுத்து பார்க்கும்போது அவர்களுடைய வலையில் மீன்கள் அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி அவர்கள் வலையை போட்ட பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக, 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் அவர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நிரப்புதலையும் ஒரு நிறைவையும் கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு வெறுமையோடு கூட நீங்கள் இருக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு நிறைவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி எப்போது நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, எப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி வாழ முற்றிலுமாக உங்களை விட்டு கொடுக்கிறீர்களோ அப்போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை விளங்கும், நிறைவு உண்டாகும், வலைகள் நிரம்பும், உங்களுடைய வாழ்வில் தேவனுடைய மகிமை உண்டாகும். தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. மோசே கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தபோது தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததென்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்ய உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் போது அளவற்ற தேவனுடைய நிறைவை உங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். ஆகையினால் அவர் சொல்படியே செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.